அமைதி இரணியா, அமைதி. அவசரப்படாதே. முதலில் நாம் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். நம் ராஜ்யம் வெகு காலமாக அரசன் இல்லாமல் வழிநடத்தப்படாமல் இருக்கிறது. அதற்கெல்லாம் இப்போது நேரமில்லை குருவே. என்னை தடுக்காதீர்கள். அந்த மாயாவி மகாவிஷ்ணுவை இந்த படைப்பை விட்டு அகற்ற வேண்டும். என்ன? வைகுண்டத்திற்கா? அமைதி இரணியா, ஆவேசத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது ஆபத்தில் தான் முடியும். நான் தவமிருந்து வாங்கிய வரத்தை வைத்துக் கொண்டு அரண்மனையில் படுத்து உறங்க வேண்டுமா? நான் வாங்கியிருப்பது சாகாவரம். நான் செய்ய வேண்டியது அந்த விஷ்ணுவை வதம். முன்பின் யோசிக்காமல் பேசுகிறாய் இரணியா. தவத்தில் அமருவதற்கு முன் உன் நிலைமை என்ன என்பதை மறந்து பேசுகிறாய். சதுர்முகன் பிரம்மனின் படைப்பில் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இது உறுதி. தவத்திற்கு முன்னால் என் நிலைமையை பற்றி இப்போது நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? நான் அசகாய சூரன், மகா பலசாலி, அமரன். இனி நான் யாரை பார்த்து பயப்பட வேண்டும் குருவே? நான் உன் பயத்தை பற்றி பேசவில்லை இரணியா. நான் சொல்வதை கேள். உங்களின் அறிவுரையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இப்போது இல்லை. என் சகோதரனின் சடலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கிறேன். அந்த மகா விஷ்ணுவை அழித்தே தீருவேன் என்று. அதை நிறைவேற்றாமல் நான் ராஜ்யம் திரும்ப மாட்டேன். இரணியகசிபு, என் மக்களுக்கு நான் வரம் வாங்கிய செய்தியுடன் அந்த நயவஞ்சகன் நாராயணன் அழிந்தான் என்ற செய்தியும் சேர்த்து தெரிவிக்க வேண்டும். இரணியகசிபு, நெல். இரணியகசிபு, நாராயண நாராயண. நில் அசுரேந்திரா, நில். அசுரராஜா, எங்கு வேகமாக போய்கொண்டிருக்கிறாய்? நீ சதா ஜபிக்கும் அந்த நாராயணனை அழிக்கப் போய்க் கொண்டிருக்கிறேன். நாராயணா நாராயணா. நாரதரே, இனி என் கண் முன்னால் அவன் பெயரை உச்சரிக்க கூடாது. மன்னிக்க வேண்டும் அசுரராஜா. இந்த நாக்கு அவர் நாமத்தை சொல்லி சொல்லி பழகிவிட்டது. முதல் தடவை என்பதால் மன்னித்து விடுகிறேன். இனி அவன் பெயரை உச்சரிக்க கூடாது. என் பெயரை மட்டும்தான் உச்சரிக்க வேண்டும். என்ன யோசனை? இனிமேல் உன் நாராயணன் இருக்க மாட்டான். நான் தான் இந்த படைப்புக்கு ராஜா. இனி நான் தான் கடவுள். நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது யார் பெயராக இருந்தால் என்ன? அவரை அழித்து விட்டு வா, பின்பு மாற்றி சொல்கிறேன். அப்படி சொல் நாரதரே. எனக்கு நேரமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த கபடன் விஷ்ணுவை சர்வநாசம் செய்ய வேண்டும். நில் அசுரேந்திரா, நில். இதைவிட முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. இதைவிட முக்கியமான காரியம் அந்த மாயாவி மகாவிஷ்ணுவை பழி வாங்குவதை விட வேறு எந்த முக்கியமான காரியமும் எனக்கு இல்லை. நாராயணா நாராயணா. மறுபடியும் நாராயணா நாராயணா என்றால் உன் தம்புராவை எடுத்து உன்னுடைய தலையை உடைத்து விடுவேன். அசுரராஜா, பாவப்பட்ட முனிவன் நான். என்னிடமே கோபப்படலாமா? கோபம் உன்மேல் இல்லை, அந்த கபடன் விஷ்ணுவின் மேல்தான். அசுரராஜா, உன்னால் நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து விடுகிறேன். நான் சொல்ல வந்த விஷயத்தை முதலில் சொல்லவிடு. சரி, சொல். சொல்கிறேன் அசுரராஜா. உன்னுடைய மனைவி கயாது ஆண் வாரிசை பெற்றெடுத்திருக்கிறார். என் கயாது
ஆண் வாரிசை பெற்றெடுத்திருக்கிறாளா? சந்தோஷம், சந்தோஷத்திலும் சந்தோஷம். நான் எண்ணியபடியே நடந்துவிட்டது. நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறீர்கள் நாரதரே. உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? கேளுங்கள், உடனே கொடுக்கிறேன். அசுரராஜா, நான் கட்ட பிரம்மச்சாரி. எனக்கு எதற்கு வரம்? அது எனக்கு பயன்படாது. எது கொடுப்பதாக இருந்தாலும் அதை உன் மனைவிக்கும் மகனுக்கும் கொடு. சரியாக சொன்னீர்கள் நாரதரே. இந்த சந்தோஷத்துடன் நீ எங்கே இருக்க வேண்டும்? அங்குதானே? ஆம், 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 ஆம். முதலில் நான் என் மகனை பார்க்க வேண்டும். நாராயணா, நாராயணா. துஷ்டன் இரண்யகசிபுவிற்கு மதம் பிடித்து விட்டது. வரம்பு மீறி பேசிக் கொண்டிருக்கிறான். ஏன் தேவி, அவன் மீது இவ்வளவு கோபம்? அவன் என்ன செய்தான்? எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் தெரியாததை போல் கேள்வி கேட்பது உங்களுக்கு பொழுதுபோக்காகிவிட்டது. அந்த துஷ்டன் உங்களை அழித்தே தீருவேன் என்று ஆவேசத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறான். பாருங்கள். அவனுடைய குணம் அவனை அப்படி பேச வைக்கிறது. சிந்தனைகள் பல்வகையாக இருந்தாலும் அதில் எந்த சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுவே நம் குணமாகிறது. அவன் குணப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அதில் வியப்பு எதுவும் இல்லை. என்னால் அப்படி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உங்களை அழித்து விடுவேன் என்று அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தேவி, இந்த படைப்பில் எல்லோரும் ஒரே மனநிலையில் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் எல்லோரையும் நேசிக்க முடியாது. அவ்வளவு ஏன், ஒருவரை ஒரு சமயத்தில் நேசித்தவர்கள் கூட மற்றொரு சமயத்தில் அவர்களை வெறுக்கவும் செய்வார்கள். அப்படி என்றால் நீங்கள் சொல்வதைப் போல் எடுத்துக்கொண்டு பேசாமல் இருந்துவிட வேண்டியதுதானா? அனைவரும் அவரவர் கர்மத்தின் பலன்படிதான் நடப்பார்கள். அவன் விதைக்கும் விதைகளை அவனே வினையறுப்பான். அதற்கு என் உதவியும் தேவைப்படலாம். இரண்யகசிபு தான் எண்ணியதுதான் சரி என்ற சித்தாந்தத்தில் திளைக்கின்றான். அவன் எண்ணுவது போலவே நடந்து கொள்ளட்டுமே. சுவாமி, மீண்டும் அதையே கேட்கிறேன். அவன் செய்வது சரி என்று விட்டுவிட வேண்டுமா? இல்லை தேவி, அவன் என்ன செய்ய விரும்புகிறானோ அதையே செய்யட்டும். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். மகாராஜா இரண்யகசிபுவிற்கு வணக்கங்கள். இனி நான் தான் கடவுள். என்னை தேவன், பகவான் என்றுதான் அழைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தேவரே. இன்னொரு முறை சொல். அப்படியே ஆகட்டும் தேவரே. இப்போது வந்த விஷயத்தை கூறு. மகாராணி இங்கு தன் குழந்தையுடன் வந்து கொண்டிருக்கிறார். ஆஹா, எவ்வளவு சந்தோஷமான செய்தி.
இந்தா, இதை பெற்றுக்கொள். பகவான் இரண்யகசிபு வாழ்க வாழ்க. விப்ரசித்தி, செய்தியை கேட்டாயா? என் மகன் வந்துவிட்டான். என் இரத்தத்தின் இரத்தம் வந்துவிட்டான். என் பெயரையும் புகழையும் 7 லோகத்திலும் நிலைநாட்ட என் புத்திரன் வந்துவிட்டான். ஆமாம் மகாபிரபு, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. புத்திர வரம் பெற்றவன் எவ்வளவு வலிமை பெறுகிறான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? வரத்திற்கு மேல் வரம் என்னிடம் குவிந்து கொண்டிருக்கிறது. இனி என்னை யாரும் தடுக்க முடியாது. இதுவரைக்கும் ஒருவருக்கும் அருளாத வரத்தை தங்களுக்கு பிரம்மன் அருளிய காரணம் புரிந்துவிட்டது. காலம் உங்கள் பக்கம் சுழன்று விட்டது. இனி அகிலமே உங்கள் வசம் மகாபிரபு. மகாபிரபு, நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. குழந்தையை கொஞ்சும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் ஏன் விப்ரசித்தி? உங்கள் பலத்தை பூ போல் இருக்கும் பாலகனால் தாங்க இயலுமா? கவலைப்படாத விப்ரசித்தி, சிங்கத்திற்கு சிங்கம்தான் பிறக்கும். தாங்கிக் கொள்வான். அடடடடே, என் செல்ல குமாரா, ஓ ராஜகுமாரா, அடடடடே, என் செல்ல குமாரா. என் செல்லமே. சிந்திகா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் சிந்திகா? அது பச்சிளம் குழந்தை. மெதுவாக தூக்கு. தாயே, என் சகோதரன் இரண்யகசிபுவின் புதல்வன் புல் போன்றாயிருப்பான். அண்ணனை போலவே பலசாலியாகத்தான் இருப்பான். கையாது, என் மகன் இரண்யகசிபு பிரம்மனிடம் வரம் வாங்கி வந்து விட்டான். தேவர்களே கூட தவம் மூலம் சாதிக்காத காரியத்தை என் மகன் சாதித்து விட்டான். தேவாசுரர்கள் எவரும் எட்டாத உயரங்களை எட்டப் போகிறான். உன் குங்குமம் நிலைத்திருக்கும். பகவான் இரண்யகசிபு, பகவான் இரண்யகசிபு, பகவான் இரண்யகசிபு, பகவான் இரண்யகசிபு, பகவான் இரண்யகசிபு. கயாது, நான் உன் அருகில் இருக்க வேண்டிய நேரத்தில் இல்லாமல் போய்விட்டேன் என்று குறை உனக்கு இருக்கும். என் பிரிவை ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்ததற்கு பலன் கிடைத்து விட்டது. இப்போது என்னை பார். அசுரகுலத்திற்கே கிடைக்காத வரமான
அமரன் என்ற வரத்தை வாங்கி வந்திருக்கிறேன். உனக்கு சந்தோஷம்தானே? கணவனை மரணம் தீண்டக்கூடாது என்பதே ஒவ்வொரு மனைவிக்கும் இருக்கும் பிரார்த்தனை சுவாமி. என் மனம் நிறைந்துள்ளது. உன் மருமகனை பார்த்தாயா? சந்தோஷம்தானே? எங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியவில்லையா அண்ணா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று? அண்ணி, என்னடா கண்ணா? மகனே இரண்யா, ம்? என்ன அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய்? உன் மகனை, நம் அசுரகுல வாரிசை பார். இவனை எடுத்து முத்தம் கொடுத்து கொஞ்சம் தோன்றவில்லையா? பார். அழகாக இருக்கிறான். அழகு அழகு. நமோ நாராயணாய. அழகாக இருக்கிறான். அழகு அழகு. நமோ நாராயணாய. சிந்திகா, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டதா? எனக்கு எதுவும் கேட்கவில்லை அண்ணா. ம்ஹும். கயாது, உனக்கு? கேட்கவில்லை சுவாமி. ம்ஹும். பிரமை பிரமை. யாரோ நாராயணன் நாமம் சொன்னது போல் இருந்தது. இனி யாரும் வேறு எவரையும் பூஜிக்க கூடாது. அமரனான நான் ஒருவனே இனி அரசன், கடவுள், எல்லாம். கண்ணா, அவனை என்னிடம் கொடு. நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. மிகவும் அழகாக இருக்கிறான் அல்லவா? அழகாக இருக்கிறான். நமோ நாராயணாய. சுவாமி, என்னவாயிற்று? தூங்குகிறான். தூங்கட்டும். தூக்கத்தில்
எழுப்பக்கூடாது. தூங்கி எழுந்ததும் வந்து பார்க்கிறேன்.